Hi all, welcome back to my channel, welcome back to another vlog. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வரலக்ஷ்மி விரதம் பூஜா vlog. ஸோ இது வந்து நான் 12th அன்றைக்கி தான் நான் வந்து செஞ்சேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் தான் என்னால் ஃபஸ்ட் பண்ண முடியல. ஸோ 12th அன்றைக்கி தான் வந்து எங்கள் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு நான் வரலக்ஷ்மி பூஜை பண்ணுறேன். அன்றைக்கி ரொம்ப பிஸியான ஒரு நாளாகவும் இருந்துச்சு. ஸோ ப்ரீவியஸ் டே 11th நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 11th வந்து நம்ம ஃபுல்லுமே க்ளீனிங்கு அதெல்லாமே வந்து நான் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நான் போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு அந்த வீக் ஃபுல்லுமே எனக்கு ரொம்பவே ஹெக்டிக்காக இருந்ததுனால என்னால் ஃபுல்லுமே முன்னாடியே பண்ணி முடிக்க முடியல. ஸோ 11th தான் போய் எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அன்றைக்கே வந்து என்னோடய மதர்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அவங்களே பூஜா ஐட்டம்ஸ் எல்லாமே சாமி ரூம் எல்லாமே அவங்க க்ளீன் பண்ணிட்டாங்க. அப்புறம் மற்றதெல்லாம் சேர்த்து நாங்கள் 2 பேர் சேர்த்து க்ளீன் பண்ணோம். ஸோ அது எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் முன்னாலே பண்ணிட்டோம். சாயந்தரம் பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clock போல் ஆச்சு. ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பண்ணுறதுக்கோ, ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு வந்து ஒரு 5 ஆர்டர்ஸ் பக்கத்தில் இருந்தது. ஸோ அதுக்கு வந்து பன்னீர் தேவைப்பட்டது. ஸோ அதெல்லாமே நம்ம வந்து முன்னாடி செஞ்சு வச்சுக்கலான்னு செஞ்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மேலே நம்ம இப்போ தாம்பூலம் கொடுக்குறது, ஸோ மற்ற ஏற்பாடுகள் எல்லாமே வந்து நான் ப்ரீவியஸ் டே ஈவினிங்கே வந்து நான் ஃபுல்லுமே பண்ணி முடிச்சிட்டேன். ஏன்னா நெக்ஸ்ட் டே ஃபுல் டே எனக்கு ஒர்க் இருந்ததுனால ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, ப்ளஸ் மோரோவர் நான் பூஜா ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சே பண்ணிட்டேன். ஸோ அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே வந்து எனக்கு ப்ரீவியஸ் டேவே ஒன்று பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மாவில் கட்டுறதுலேருந்து ஃபுல் டெக்கரேஷன்ஸ்லேருந்து எல்லாமே அன்றைக்கே ஈவினிங்கே வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஸோ எல்லாம் லிஸ்ட் போட்டு வச்சு ஸோ என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாமே வாங்கி வச்சுட்டோம். ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுங்கிறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு இதாக தான் இருந்தது. ஸோ என்ன எப்படி பண்ணுவோமோன்ற மாதிரி ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருந்துகிட்டே இருந்தது. பட் ஸ்டில் இந்த வருஷம் பண்ணணுங்கிறதுனால பண்ணேன். இன்றைக்கி ஃபுல் பௌர்ணமி வேறு. ஸோ பார்க்குறக்கே வந்து நிலா ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அப்பப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ரிலாக்ஸேஷன் இருந்தது. ஸோ ஃபுல் ஹெக்டிக்காக இருந்ததுனால ஸோ இது மாதிரி பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறம் நெக்ஸ்ட் டேக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் டே தேடிட்டு இருக்கவே தேவையில்லை. இல்லைன்னா சாரீ கட்டினதுனால அது ஒன்று ஒரு இடத்துல இருக்கும். ஸோ தேடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எல்லாமே ரெடி பண்ணி முன்னாடி நாளே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அன்றைக்கி நைட் பெட்டுக்கு போயாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் 12th ஸோ மார்னிங் 5 o'clock நான் எழுந்திரிச்சு ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். ஸோ சாரீஸ் இருக்குது, பட் அவ்வளோவா நான் கட்டுறதில்ல. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு இது மாதிரி பூஜாஸ்க்கெல்லாம் கட்டலான்னு தான் ஸோ இதுக்கு சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ சிம்பிளாக மேக்கப்பெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. சிம்பிளாக நான் வந்து ஒரு ஐலைனர் அண்டு லிப்ஸ்டிக் அவ்வளோதான். ஸோ அதை போட்டுட்டு நான் ரெடி ஆகிட்டு சீக்கிரமாகவே ரெடி ஆகிட்டேன். ஸோ ஒரு 6 o'clock போலவே நான் வந்து ஃபுல் ரெடி ஆகிட்டு இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தேன். ஃபஸ்ட்டு சுண்டல் இதெல்லாம் பண்ணியிருந்தோம். இன்னொரு நைவேத்தியம் ரெடி ஆகிட்டு இருந்தது. ஸோ மீன்மைல் அதுக்குள்ளே மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்க்க நான் போயிட்டேன். ஸோ இது எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு பூஜைக்கு ஃபுல்லுமே ரெடி ஆகியாச்சு. இந்த மாதிரி நம்ம அழகாக எல்லாமே பார்க்கும்போதே ரொம்ப மனசுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பூஜாஸ் இதெல்லாம் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் மோர் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம அப்படின்னு தான் நான் வந்து இது பண்ணுறேன். ஸோ எனி கைண்ட் ஆஃப் இது மாதிரி விஷயங்கள் நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அப்படிங்கிறது தான், ஒரு வைப்ரேஷன்ஸ் கொடுக்கணுங்கிறது தான் இந்த மாதிரி பூஜை அதெல்லாம் வீட்டில் செய்கிறது. ஸோ அதுக்கான பலன் கிடைக்கல நெக்ஸ்ட்டு, பட் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இது இத்தனை வருஷம் நான் வந்து இது பண்ணவே இல்லை. இப்போ இந்த பூஜை நான் வந்து பண்ணவே இல்லை. ஸோ இந்த டைம் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் இந்த பூஜை பண்ணி கரெக்டாக முடிச்சிட்டோம். 8 o'clock எல்லாமே முடிச்சாச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு ரன்னிங் தான், அன்றைக்கி ஃபுல்லுமே ரன்னிங்ஸ்லேயே தான் இருந்தேன் நான். அதனால் அதை வந்து சீக்கிரமாக முடிச்சுட்டு நான் அடுத்த வேலைகளுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 an hour தான் எனக்கு ஒரு பிரேக் இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பி அடுத்தடுத்த வேலைகள் வந்து இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அன்றைக்கி வந்து எனக்கு சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. இன்ஃபேக்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு ஷேர். ஸோ கவர்மெண்ட்டோட NSTCயோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட சர்டிஃபிகேட், அதாவது சர்டிஃபைட் பேக்கர் அப்படிங்கிற அந்த ஒரு கவர்மெண்ட் டெஸ்ட் நான் எழுதியிருந்தேன். அதுக்கான சர்டிஃபிகேட் கலெக்ஷனும் அன்றைக்கே தான் இருந்தது. அண்ட் வியாஸோட ஃபங்க்ஷன் ஸ்கூல் டே ப்ராஜெக்டும் இருந்தது.
பூஜாவும் இருந்தது, அது போக 5 ஆர்டரும் இருந்தது. ஸோ ஆர்டர்ஸ்க்கே பார்த்திங்கன்னா எனக்கு 5 ஹார்ஸ் பக்கத்தில் எனக்கு வந்து தேவை. பல்க் ஆர்டர்ஸ் வரும்போது நமக்கு வந்து 5 ஹார்ஸ் பக்கத்தில் எனக்கு தேவைப்படும். ஸோ அதனால் அதுவே வந்து எனக்கு ஸ்பீடாக இருந்துச்சு. முடிச்சுட்டு எனக்கு ஆர்டரும் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஐ வில் டூ மை பெஸ்ட் இன் மை ஆர்டர்ஸ். ஸோ ஆர்டர்ஸ் நான் மோஸ்ட்லி இல்லைன்னு நான் சொல்கிறதில்ல. அன்டில் அண்ட் அன்லெஸ் ரொம்பவே முடியலங்கிற அந்த சுச்சுவேஷன்ஸை தவிர எனக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து அப்பப்போ கரெக்டாக கொடுக்கணுங்கிறத என்னோடய விருப்பம். இல்லைன்னு சொல்லாமல் பண்ணி கொடுக்கணுங்கிறத என்னோடய இது. நம்மளை தேடி நமக்கு வராங்க. ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் கொடுக்கணும். அதனால் அதை வந்து அதுதான் அவங்களுக்கும் மரியாதை, நமக்கும் இது. ஸோ ரொம்ப முடியலங்கிற சுச்சுவேஷன் தவிர நான் டெஃபினெட்லி ஆர்டர்ஸ் வந்து பண்ணி கொடுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து மற்ற ஒரு 11 o'clock போல் 10:30 போல் நான் ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கும் போக வேண்டியதாக இருந்தது. ஸோ ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. லைக் யூடியூபர்ஸ் லைக் அவங்களோட ப்ரைவசி ரீசன்ஸ்க்காக நான் வந்து இது ப்ளர் பண்ணி மாதிரி காட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு தீம் மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க ஸ்கூலில் ஒமிஷாவும் அன்றைக்கி போயிருந்தா. ஸோ 2 பேருக்கும் ஒரே கிளாஸில் தான் அவங்களோட ப்ராஜெக்டுக்கான ஒர்க் இருந்தது. ஸோ வியாஸ் ஒமிஷா 2 பேருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஒரு நாளில். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒமிஷாவோட ஸ்லாட் முடிஞ்சிருந்தது. பட் ஸ்டில் அவ்வளோ தம்பி கூட போகிறேன், அங்கே போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அவங்கள அனுப்பிச்சிருந்தேன். ஸோ அவனுக்கு ஒரு 12:30 வரைக்கும் இருந்தது. ஸோ மீன்வேல் அங்கே போயிட்டு அவங்களையும் சியரப் பண்ணணும். ஸோ அதையும் நான் மிஸ் பண்ண மாட்டேன். என்ன ஃப்ரீயாக இருந்திருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் அவங்க அங்கே இன்னும் என்னோடய ப்ரெசன்ஸ் இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். ஸோ மேபி நெக்ஸ்ட் இயர் நான் அதை வந்து ட்ரை பண்ணுறேன். பட் திஸ் டைம் மற்ற ஒர்க்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கும் பேலன்ஸ்டாக அங்கேயும் போய் அதையும் நான் வந்து கிட்ஸும் ரொம்ப வருத்தப்படக்கூடாது அம்மா வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நான் அங்கேயும் போயிருந்தேன். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க 2 பேருமே. முடிச்சுட்டு வந்து திருப்பி வந்து என்னோடய ஒர்க்கு ஆரம்பிச்சிட்டேன். அப்போவே மணி ஒரு 11:30 பக்கத்தில் இருக்கும். ஸோ அதுக்கு வினோத் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஸோ அந்த டோவெல்லாம் வந்து நீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணார். ஸோ பீஸா பாக்கெட்ஸ் தான் வந்து அன்றைக்கி ஆர்டர்ஸ் நிறைய இருந்தது. மோரோவர் ப்ளஸ் அதர் ஆர்டர்ஸும் இருந்தது. ஸோ மோஸ்ட்லி எனக்கு பன்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னும் நிறைய இன்க்ளூட் பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ ஒன்றா வந்துகிட்டே இருக்கும். ஸ்டே டியூன் பண்ணுங்கள். ஸோ மீன்வைல் எல்லாமே சைட் பை சைட் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ ஓவன் வந்து எனக்கு இப்போதைக்கு டொமஸ்டிக் ஓவனில் எனக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. பட் ஸ்டில் ப்ரொஃபஷ்னலாக ஒரு இண்டஸ்ட்ரியல் ஓவன் வாங்கினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்புகிறேன். இதுக்கு நடுவில் வந்து லஞ்சும் நான் சாப்பிடணும். அங்கே விட்டுட்டும் எனக்கு போக முடியல. ஸோ அவசரமாக அப்படியே லஞ்சையும் சாப்பிட்டுட்டு ஆர்டரை ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணி கரெக்ட் டைமுக்கு 3 o'clock போல் முடிச்சுட்டு ஆர்டர்ஸை வந்து டெலிவரிக்காக அனுப்பிச்சி வச்சுட்டேன். ஸோ நமக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். கரெக்ட் டைமுக்கும் நம்ம அனுப்பணும். ஸோ இதுதான் என்னோடய பிஸியான நாள். ஈவினிங்கும் பூஜைக்கெல்லாம் வந்திருந்தாங்க. பட் அதை வந்து நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன். ஸோ இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னால். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது.